மல்லிகைப்பூ ஆம்லெட்லாம் இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் அந்த ஒரு வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா ஆம்லெட்டில் மல்லிகைப்பூவை கொட்டி வந்து ஒரு ஃபாரின் லேடி வந்து சமைச்சு அதை வந்து காமிச்சிட்ருக்குறாங்க. அப்படி அவ்வளோ மல்லிகைப்பூ நம்ம சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ நிறையா சாப்பிட நம்மளால் முடியாது. அது நம்மளுக்கு உடல் உபாதைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு டாக்டர்ஸ் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸ்டில் மல்லிகைப்பூவை சாப்பிட்லாமான்னு கேட்டால் 1, 2, 3 சாப்பிட்லாம். அப்படி சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள் இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நம்பர் 1, மல்லிகைப்பூ பெண்களுக்கான அழகு ரகசியம் மட்டும் கிடையாது. நல்ல நறுமணம் மிக்க ஒரு மலர் மட்டும் கிடையாது. லைட்டான ஒரு அமௌண்ட்ல நம்ம உடலுக்குள்ள அதை வந்து எடுத்துக்கும் பொழுது நம்ம உடலுக்கும் நன்மைகள் கிடைக்குது. முக்கியமா வயிற்றுல பூச்சி இருந்தா உடல் ரொம்ப மெலிஞ்சிட்டே போவாங்க, உடல் உபாதைகள் அதிகமா இருக்கும். அவங்களுக்கு ஒரு 2-3 மல்லிகைப்பூ எடுத்து தண்ணியில சுட வச்சு அந்த தண்ணியை வந்து குடுத்துட்டு வர அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகள் சரியாகும்னு சொல்லப்படுது. மல்லிகைப்பூவை நிழல்ல உலர்த்தி அதை வந்து பொடியாக்கி அதை கொஞ்சமா தண்ணியில கலந்து குடிச்சிட்டு வர சிறுநீரக கற்கள் தானாகவே கரைந்து போகும் அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 3, வயிற்றுல புண்ணு வாயில புண்ணு இருக்கிறவங்களுக்குமேவும் இந்த மல்லிகைப்பூ போட்டு அந்த தண்ணி நல்லா பாதி வத்துற வரைக்கும் கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை காலை மாலை குடிச்சிட்டு வர வயிற்று புண் சரியாகுமா. அடுத்ததா நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறவங்க 1-2 மல்லிகைப்பூவை மென்னு சாப்பிட்டுட்டு வர நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகுதான். பெண்களுக்கு கருப்பை பிரச்சனையை சரி பண்றதுக்கு, கருப்பையை வலுவாக்குறதுக்கு, வயிற்று வலி அஜீரணம் நீங்கிறதுக்கெல்லாம் கூட இந்த தண்ணியை குடிச்சிட்டு வரலாமா. ஸோ அடிபட்டிருக்கு, ஏதாவது ஒரு புண்ணு இருந்தால் கூட மல்லிகைப்பூவை அரைச்சி அந்த இடத்துல தேய்ச்சிட்டு வர அந்த புண்கள் கூட சரியாகும்னு சொல்கிறாங்க. மன அழுத்தத்திலேருந்து விடுபடுறதுக்கு பெண்கள் மல்லிகைப்பூவை தலையில் வச்சுக்கலாம். மன அழுத்தத்திலிருந்துமேவும் அவங்களால வெளியில் வர முடியும். இத்தனை நன்மைகள் இந்த மல்லிகைப்பூவில் இருக்குது. அதுக்காக இந்த வீடியோ பார்த்த உடனே போய் அந்த தண்ணியை வச்சு குடிக்கிறேன்னு கிளம்பிடாதீங்க. நீங்கள் ஒரு தடவை ஒரு டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய உடலுக்கு அது தேவையா அப்படின்றத கேட்டுட்டு நீங்கள் அதை கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் கீழே இந்த கமெண்ட் பாக்ஸில் ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.